திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த வக்கனம்பட்டி கிராமத்தில் சொத்து பிரச்சனையில் தாய்மாமனை வெட்டி படுகொலை செய்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் கமலநாதன். வணக்கம். மேலும் விவரங்கள். ஜோலார்பேட்டை வக்கனம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சக்கரவர்த்தி மகன் திம்மராயன். இவர் ரியல் எஸ்டேட் வேலை செய்து வருகிறார். இவருடைய அக்கா மகன் சக்கரவர்த்தி முன்னாள் ராணுவ வீரர். இவர் தனது 3 ஏக்கர் நிலத்தை 38 லட்சத்திற்கு பைனான்சிடம் வைத்துள்ளார். இந்த நிலையில் திம்மராயன் பைனான்ஸ் நபரிடமிருந்து வாங்கி தனது பெயரில் மாற்றியுள்ளதாக கூறப்படும் நிலையில இன்று காலை ஜோலார்பேட்டை அருகே காந்தி நகர் பகுதியில் உள்ள நிலத்திற்கு வாழைத்தோப்பில் உரம் போடுவதற்காக திம்மராயன் சென்றுள்ளார். அவரை பின்தொடர்ந்த சக்கரவர்த்தி தன் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இதிலிருந்து அக்கம் பக்கத்தினர் தகவலின் பேரில் சக்கரவர்த்தியை பிடிபட்டனர். அப்பொழுது அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இது குறித்து ஜோலார்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு உறவினர்கள் அங்கு குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சொத்து பிரச்சனை காரணமாக தாய்மாமனையை மச்சான் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.